வெளிநாட்டுல இருக்க நீங்க உங்க குழந்தைகளுடைய பிறந்த நாளுக்கோ உங்க கல்யாண நாளுக்கோ அல்லது வீட்டு விசேஷங்களுக்கு போன்ல ஒரு விஷ் பண்ணா போதும்னு நினைக்கிறீங்களா? இல்ல சின்னதா ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கற மூலியமா அந்த நாளையே மறக்க முடியாத நாளா மாத்தணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா கால் பண்ணுங்க 9342752934 8438837707. EMS கிஃப்ட்ஸ். உங்கள் அன்பை அசத்தலான முறையில் வெளிப்படுத்துங்கள். ஹலோ வீவர்ஸ், லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முக்கியமான ஒரு 3 விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். தற்போது இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னா, அதாவது இதில் முதலாவது இங்கே இருக்கக்கூடிய தற்போது நிலவக்கூடிய கிளைமேட். இந்த கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது தாரான் கிளைமேட் அப்படின்ற மாதிரி இதுக்கு பேர் சொல்கிறாங்க. இந்த கிளைமேட் ஒரு விதமான நமக்கு ஒரு உடம்புல சோர்வு, அதே மாதிரி காய்ச்சலோ தலைவலி இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும். இந்த கிளைமேட் 13 நாட்களுக்கு நீடிக்கும். இது நெல் கோதுமை போன்ற அறுவடை காலங்களில் அது அறுவடைக்காக வேண்டி வரக்கூடிய ஒரு ருத்துபா மாதிரியான ஒரு கிளைமேட்டு. வெப்பம் மிதமான வெப்பமாக இருக்கும் அப்படின்னும், இது வெப்பத்தில் ஒரு 2ஆம் தரமான வெப்பம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இது குவைத்தினுடைய வானிலை ஆய்வு மையத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய தகவல். ஸோ இந்த கிளைமேட் நம்ம சொல்கிற மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இதில் எந்த மாற்றங்கள் வேணாலும் வரலாம். ஏன்னா இது மனிதனால் கணிக்கப்பட்டது, இறைவனால் எப்படி வேணாலும் மாறலாம். அடுத்த ஒரு முக்கியமான தகவல், வரக்கூடிய ஏப்ரல் 22ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த அபராத தொகை அதிகப்படக்கூடிய அந்த 3 மடங்காக அதிகமாக்கியிருக்காங்கல்ல, அது 22லேருந்து அமல்படுத்த போகுது. டிராஃபிக் வீக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விழிப்புணர்வுகளை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த வாரங்களில் அவென்யூஸ் மால்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் சம்மந்தமான விழிப்புணர்வு அந்த மாதிரியான ப்ரோக்ராம் ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட் மாதிரிலாம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்காங்க. அதோட வரக்கூடிய வியாழன் வெள்ளிக்கிழமையில பார்த்தீங்கன்னா ஹைரான் மாலில் 2 நாட்களுக்கு இந்த ஈவெண்ட் நடத்த இருக்கிறாங்க குவைத்தினுடைய போக்குவரத்து துறை. இந்த ஈவெண்ட்டில் உங்களுக்கு பெரிய சீரியஸான ஏதாவது பிளாக் இருக்குது, உங்கள் போக்குவரத்து சம்மந்தமாக ஏதோ உங்களுக்கு லைசன்ஸோ ஏதோ பெரிய பிளாக் இருக்குது, நீங்கள் வண்டி ஓட்ட முடியாத அளவுக்கு பெரிய பிரச்சனைகளை இருக்கீங்க அப்படின்னா அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பொது மன்னிப்பு மாதிரி அதை தள்ளுபடி செய்கிறாங்க. அதனால் ஹைரான் மாலில் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் நடக்கக்கூடிய இதில் போய் கலந்துக்கிட்டு அதில் போயிட்டு நம்மளுடைய பிளாக்குகள் ஏதாவது பெரிய பிளாக்குகள் இருக்குது, சீரியஸான பிளாக்குகள் அப்படின்னா அதை நீங்கள் நீக்கிக்கலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை அறிவிச்சிருக்காங்க. அடுத்து ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமான அப்டேட்டு. இது டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கிறது தான். அதாவது இங்கே குவைத்தில் லைசன்ஸ் எடுக்கக்கூடிய நபர்கள் நம்ம அங்கே லைசன்ஸ் அப்பாயின்மெண்ட்லாம் போட்டு கம்ப்யூட்டர் எக்ஸாம்லாம் முடிச்சதுக்கப்புறம் வண்டி ஓட்டி காட்டுறதுக்காக போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த டிரைவிங் ஸ்கூல்லேருந்து அங்கே ஓட்டுறதுக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல, அந்த வாகனங்களை தான் உள்ளே எடுத்துகிட்டு போய் ஓட்டணும். அது 15 தினார் கொடுப்போம் நம்ம ஓட்டிட்டு வர்றதுக்கு. அந்த வாகனங்கள் இனிமே செயல்படாது. அந்த வாகனங்களை நம்ம இனிமே அனுமதிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி இதற்காக வேண்டி பிரத்யோகமான சில நிறைய அட்வான்ஸ்டு ஃபீச்சர்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய கார்களை இப்போ தற்போது டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் இறக்கியிருக்காங்க. அந்த கார்கள் மூலமாக தான் டெஸ்ட்டுகள் நடக்கும். டிரைவிங் டெஸ்ட்டு அந்த கார்கள் மூலமாக தான் நடக்கும். இந்த கார்கள் முழுவதும் உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒவ்வொரு அசைவையும் கண்காணிக்கக்கூடிய வகையில் முழுவதும் கேமராக்கள் பொருத்தப்பட்டு அங்கே பார்த்தீங்கன்னா மைக்கு ஸ்பீக்கர், அதாவது போலீஸ்காரங்க உங்கள் பக்கத்தில் நிற்க மாட்டாங்க, கூட வரப்போகிறது இல்லை. வேறொரு அறையில் உள்ளேருந்து உங்களை கண்காணிச்சுக்கிட்டு நீங்கள் லெஃப்ட்டில் போங்க, ரைட்டில் போங்க, பார்க்கிங் போடுங்க, அந்த மாதிரி என்னென்ன பண்ணணும் அப்படின்றத அவங்க கண்காணிச்சிட்டு இருப்பாங்க உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும். அந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்பத்தோட கூடிய ஒரு வாகனத்தை தான் இப்போ தற்போது உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இனிமேல் அந்த டிரைவிங் ஸ்கூல்லேருந்து கொண்டு போய் நம்ம டெஸ்ட்டு அடிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த வாகனங்கள் இனி தொடராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட இதுக்கு பார்த்தீங்கன்னா டிரைவிங் டெஸ்ட்டுக்கு அங்கே கொண்டு போகக்கூடிய வாகனங்களுக்கான இந்த வாகனங்களை ஓட்டும்போது கட்டணங்களையும் நிர்ணயிச்சிருக்காங்க. நீங்கள் 2 வீலர் மோட்டர் சைக்கிள் அப்படின்னாக்க அதுக்கு நிர்ணயமாக 5 கேடி அப்படின்னும், தனியார் வாகனங்களுக்கு 7 கேடு அப்படின்னும், பப்ளிக் வெஹிக்கிளுக்கு அதாவது பொது வாகனங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ஹெவி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் 15 கேடி அப்படின்னும், அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான அந்த வாகனங்களுக்கு 20 கேடியாகவும் இந்த தொகையை நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ இந்த வாகனங்கள் டெஸ்ட்டுக்காக ரெடியாக இருக்குது. எப்போதுலேருந்து அமல்படுத்த போகிறாங்க அப்படின்றது தெரியல, ஆனால் தற்போது இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துக்கும் நினைக்கிறேன். இந்த தகவல் சம்பந்தமான கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.